எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எக்ஸ்ரீச் டெஸ்டிங். இன்னைக்கு வந்து நம்ம டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷனில் மொத்தம் 5 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா ஸ்ட்ரக்சர், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அனலைசிஸ், கொரிலேஷன் அனலைசிஸ், தென் ஃபியூச்சர் செலெக்ஷன். இது அஞ்சுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா செட்டை வந்து எக்ஸாமைன் பண்ணுறதுக்கும் அதோட நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கும் ஃபைனலாக ஓவரால் சைஸ் ஆஃப் த டேட்டா செட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா ஸ்ட்ரக்சர். இது வந்து நியூமரிக்கல் இல்லைனா கேட்டரிக்கலாக வந்துட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றாங்க. அதாவது நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை. அது வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா மீன், மீடியன், அதுக்கப்புறம் மூடுன்னு சொல்கிறாங்க. மீடியன் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மிடில் வேல்யூ ஆஃப் த டேட்டா செட்டுன்னு சொல்லுவாங்க. தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் சென்ட்ரல் டெண்டன்சி, வேரியபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டேட்டா. சென்ட்ரல் டெண்டன்சினா சென்ட்ரல் இல்லைனா டிபிக்கல் வேல்யூ ஆஃப் த டேட்டா செட். தென் வேரியபிலிட்டி வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா கண்டெக்ஸ்ட் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டேட்டா செட் வந்துட்டு டிஃபர் ஆகும் ஃப்ரம் ஒன் அனதர். அதோட எக்ஸ்டென்ட்டை சொல்கிறது தான் வந்துட்டு வேரியபிலிட்டி. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அனலைசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அனலைசிஸ்ன்றது என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ் வந்து விசுவலைஸ் பண்ணுறது தான் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அனலைசிஸ். இதில் வந்து குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட்ஸ் ஆர் டென்சிட்டி பிளாட்னுவாங்க. ஹிஸ்டோகிராம் வந்துட்டு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் டேட்டா செட் தான் வந்து ஹிஸ்டோகிராம். தென் பாக்ஸ் பிளாட்ஸ்ன்றது வந்துட்டு என்னன்னா பாக்ஸ் விஸ்கர் பிளாட் ஆஃப் கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் டேட்டா செட் தான் வந்துட்டு பாக்ஸ் பிளாட்னு சொல்கிறாங்க. இல்லைனா இது வந்து டென்சிட்டி பிளாட்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஸ்க்யூனஸ், அவுட்லயர்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ்ன்றாங்க. ஸ்க்யூனஸ்ன்றது வந்துட்டு என்னன்னா அசிமெட்ரி ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸை வந்துட்டு குவான்டிஃபை பண்ணுறோம். அது எப்படின்னா த்ரூ த மெஷரிங் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு. அவுட்லயர் வந்துட்டு என்னன்னா ஒரு டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஃபர் ஆகுது இல்லை, அதை அப்சர்வ் பண்ணுறது தான் வந்துட்டு அவுட்லயர்ஸ். பேட்டர்ன் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்கரிங் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அது வந்து உதவும். அதுதான் வந்து டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அனலைசிஸ். கொரிலேஷன் அனலைசிஸ்ன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ் பற்றி தான் பார்க்குறது வந்துட்டு கொரிலேஷன் அனலைசிஸ். அதோட கோஎஃபிஷியன்ஸும் அதுக்கப்புறமா மேட்ரிசஸ் பற்றி பார்ப்போம். அதாவது கொரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கொரிலேஷன் மேட்ரிசஸை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்துட்டு என்னன்னா த்ரூ த அசோசியேட்ஸ் மூலயமா ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகேங்களா? பிட்வீன் த வேரியபிள்ஸ் நம்ம என்னென்ன டேட்டாஸ்லாம் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம் அதை வச்சு தான் நம்ம கொரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதாகட்டும், கொரிலேஷன் மேட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுறதாகட்டும், இந்த கொரிலேஷன் அனலைசிஸில் தான் நம்ம வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்துட்டு ஃபியூச்சர் செலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் செலெக்ஷன் வந்துட்டு என்னென்னா மோர் ரிலீவன்ட் வேரியபிள்ஸை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப இம்பாக்டாக இருக்கிறது வந்துட்டு என்னென்னா வந்து டார்கெட் வேரியபிள்ன்றாங்க. அதோட டெக்னிக்கல் தான் வந்துட்டு கொரிலேஷன் அனலைசிஸ், இன்ஃபர்மேஷன் கெயின் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாங்க இந்த 5 டைப்ஸ் ஆஃப் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டில் வந்துட்டு நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ், ஹீட் மேப்ஸ், geographic visualization, interactive dashboards, storytelling with data, dimensional reduction, visualization, இது பற்றிலாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா preprocessing and transformation ஃபியூச்சரில் நம்ம பார்த்துக்கலாம். So okay guys, bye guys, come to Extreme Testing. Thank you all the best.